திமுகவோட இந்த 5 ஆண்டு சாதனையை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா? பாலியல் குற்றம் 445. தகுதி இல்லாதவன் தத்தி கிட்ட கொடுத்ததுனால, தத்தி ஸ்டாலினோட ஆட்சி நிர்வாக கேடுனால 5 லட்சம் கோடி இருந்த கடனை இன்னைக்கு 10 லட்சம் கோடியை கடனாக்கி எவனாவது ஒரு கூமுடியை தேர்ந்தெடுப்பானா? எவ்வளோ ஒரு ஆத்திரம் இருந்தால் நான் இந்த பதிவை போடணுங்கன்னு உங்களுக்கு தெரியும். நேயர் அனைவருக்கும் வணக்கம். திமுகவோட இந்த 5 ஆண்டு சாதனையை பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியுமா? என்ன அநியாயம் அக்கிரமம் நடந்திருக்கிறது மட்டும் பாருங்கள். கொலை 512, கொள்ளை 687, பாலியல் குற்றம் 445, திருட்டு 799, போதை வழக்கு மட்டும் 551 வழக்கு. எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு ஆட்சியை நாம் கொடுத்துருக்கோங்கிறத பாருங்கள். ஒரு தகுதி இல்லாதவன் தத்தி கிட்ட கொடுத்ததுனால, தத்தி ஸ்டாலினோட ஆட்சி நிர்வாக கேடுனால எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒரு ஆட்சி இந்த 5 வருஷத்துக்கு நடந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள். அப்போது இப்படி நம்ம தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு தகுதி இல்லாத நம்ம தேர்ந்தெடுத்தனோட விளைவு இந்த 5 வருஷம் நமக்கு வேஸ்ட்டாக போச்சு. இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் சரி கொலை, கொள்ளை, பாலியல், போதை, கஞ்சா, இந்த மாதிரி கஞ்சாவில் வந்து பார்த்தோன்னா நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க போதையில் தறிகட்டு புத்திகட்டு நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு மாநிலம் தமிழகமாக இருக்குது. இதை கேட்டால் ஒரே பொய் பிரச்சாரம், பொய் விளம்பரம். ஒரு விளம்பரத்துக்கு மட்டுமே பல கோடி இன்றைக்கி செலவு பண்ணிட்டு இந்த திமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி ஒரு கேவலமான ஒரு எண்ணத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா இது ஒரு தொழில் மாதிரி ஆகிப்போச்சு. என்ன 1000 கோடி செலவு பண்ண வேண்டியது ஒரு 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி அடிக்க வேண்டியது. இதே புத்தி இன்றைக்கி கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்தில் ஆண்ட இந்த இதில் 5 லட்சம் கோடி இருந்த கடனை இன்றைக்கி 10 லட்சம் கோடியை கடனாக்கி மிகப்பெரிய ஒரு சாதனையை வந்து இந்த திமுக ஸ்டாலின் வந்து செஞ்சுருக்கான். ஏன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு நிர்வாக கேடு இருக்குன்னு மட்டும் பாருங்கள். ஒரு தகுதி இல்லாதவனை தேர்ந்தெடுத்தால் அப்போ எந்த அளவுக்கு நம்ம பாதிக்கப்பட போகிறோங்கிறத யோசிச்சு பாருங்கள். அதனால் தயவு செய்து இனிமேலாவது நம்ம வந்து இந்த மத போதர்கள், இந்த 3 மதத்துலேயும் வந்து சில முட்டாள்கள் இருக்கிறான். ஒரு கூமுட்டையை தேர்ந்தெடுக்கக்கூடியவன் இந்த முட்டாள் தான். எவனாவது ஒரு கூமுட்டையை தேர்ந்தெடுப்பானா? அப்படிப்பட்ட ஒரு கூமுட்டை ஆட்சி தான் இந்த 5 ஆண்டு காலம் இந்த திமுக ஆட்சி நடத்தியிருக்குது. அதனால் தயவு செய்து மக்கள் கொஞ்சம் சிந்திங்க. ஏன்னா என்னதான் நம்ம வந்து நல்லது செஞ்சாலும் இந்த அரசியல்வாதிக்கு மட்டும் அந்த புத்திங்கிறது போகவே போகாது. ஏன்னா அவனை கொண்டு போய் தலையணை ஏற்றி அவனை வந்து ஒரு இது கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் கடைசியில் மக்களாக நாம தான் கஷ்டப்படுறோம். அவன் சொகுசாக ஒன்றுமே இல்லாமல் வந்தவன்லாம் இன்றைக்கி காரு பங்களான்னு சொல்லி வாங்கி ஒன்றும் கொண்டு போக போகிறதில்ல செத்தா. ஆனாலும் அவன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆடம்பர வாழ்க்கைக்கு அளவில்லாத வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். அந்நிய நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முதலீடு செஞ்சு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சொத்து வந்து சேர்த்து வச்சுருக்கான் பல ஆயிரம் கோடி. அதனால் தயவுசெய்து மக்கள் ஆகிய நாம தான் கொஞ்சம் சிந்திக்கணும். எப்பவுமே தமிழக மக்கள் எப்பவுமே புத்திசாலின்னு தான் சொல்லி உலகம் பூரா இன்றைக்கி வந்து பேரெடுத்த ஒரு மொழி இன்றைக்கி தமிழ் மொழி. இந்த தமிழக மக்கள் புத்திசாலின்னு. அதனால் தயவுசெய்து சிந்தித்து ஓட்டு போடுங்க. எதுக்கும் மயங்காதீங்க. பணத்துக்கோ போதைக்கோ அடிமையாகி தயவுசெய்து எதுக்கும் மயங்காதீங்க. மக்களாகிய நாம தான் சிந்தித்து தயவு செயல்படுங்கிறது தான் என்னோடய வேண்டுகோள். எவ்வளோ ஒரு ஆத்திரம் இருந்தால் நான் இந்த பதிவை போடணுங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கி சீரழிஞ்சு போய் இன்றைக்கி தமிழகம் கிடக்குது. இந்த 5 வருஷம் நாசமாக போயிடுச்சு. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், எந்த ஒரு போலி வாக்குறுதியும் நம்பாதீங்க. திமுக, காங்கிரஸ், இந்த கூட்டணி கட்சி சொல்கிறத எதையும் நம்பாதீங்க. ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு கூட்டணி கட்சிங்க தான் இந்த தெருமலவன் விசிகா, மானங்கட்டவன் மதிமுக வைகோ, இப்படி காசுக்காக உண்டியல் கம்யூனிஸ்ட் கட்சி, இவனுங்க பூராமே காசுக்கு அடிமையாயிட்டானுங்க. கேட்டால் நாங்கள் மக்களுக்கான கட்சி, சனாதன கட்சி, என்னென்னமோ சொல்லுவானுங்க. பொய் பித்தலாட்டம் மட்டுமே தான் இவனுங்க பேசுவானுங்க. அதனால் தயவுசெய்து மக்கள் நாம் நம்பக்கூடாது. தெளிவாக இருங்க. இன்றைக்கி தெளிவாக இருக்கிறதோட விளைவு தான் இன்றைக்கி நம்மளோட குழந்தைங்கள்லாம் நல்லா இருக்க முடியும். மீண்டும் இந்த திருட்டு திராவிட தீய சக்தி கும்பல்கிட்ட கொண்டு போய் நம்ம கொடுத்தோம்னா நாம் இதை விட இன்னும் மோசமான நிலைமைக்கு தான் நம்ம போவோம். எல்லாத்துலேயும் ஊழல், எல்லாத்துலேயும் வந்து கொள்ளை தான் நடக்குது. எல்லா நாளுமே வந்து ஒரு நாளும் மக்கள் நிம்மதியாக வாழ முடியல. அதனால் மக்களாகிய நாம தான் சிந்திக்கணும். நன்றி, வணக்கம்.